ப்ரொபென்சிட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி ஐயா. இப்ப நமக்கெல்லாம் வந்து விருத்திகள் இருக்கு. ப்ரொபென்சிட்டிஸ் இருக்கு. ஆமா ஆமா ஹியூமன்ஸ் எல்லாருக்கும். ஓகே. ஆமா. இப்ப அவரு வந்து அதாவது இந்த இந்த ப்ரொபென்சிட்டி அவருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. சரி. ஓகே. இப்ப எப்ப நம்மளுக்கு இந்த ப்ரொபென்சிட்டிஸ் வந்தது? அவரு பின்பங்கள் வந்த வந்த உடனேயே நம்மளுக்கு இந்த ப்ரொபென்சிட்டி வந்துச்சா? அது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒற்றை பொருளா தான் மண் தத்துவம் வரைக்கும் ஒற்றை பொருள் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பின்பங்களை உருவாக்குனாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொபென்சிட்டி எப்ப நமக்கு உருவானுச்சுன்ற ஒரு கேள்வி வருது ஐயா. ஓகே. இதுல 2 இதா பிரிச்சுக்கலாம். அவருக்கு ப்ரொபென்சிட்டிஸா இல்ல ஹியூமனுக்கு மட்டுமான்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குணங்கள் என்பது அவருக்குள்ள அடங்கியது. அதாவது பிரகிருதி சத்தோ ரஜோ தமோ அனைத்துமே அவருக்குள்ள அடங்கியதுதான். புருஷா அண்ட் பிரகிருதி தான் பிரம்மா. அப்போ அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அறிவினுடைய கண்ட்ரோல்ல தான் இயக்க ஆற்றல் என்பது. தனியா அதுக்கு வந்து ஒரு இதை கொடுத்து அதை இயங்க வைக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்துறாரு சகுனமா வரும்போது. ஆனாலும் குணங்கள் அத்தனையும் அவர் கட்டுப்பாட்டுல இருக்குதா இல்ல குணங்களுடைய கட்டுப்பாட்டுல மெய்யறிவு இருக்கா? இல்ல, மெய்யறிவு கட்டுப்பாட்டில் தான் இந்த குணங்கள் இருக்கு. அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அந்த குணமே வேலை செய்யும் போது, அதனாலதான் அவருக்கு பேரு குணாதீஷா. குணங்களை எல்லாம் ஆளுகின்றவன் ஈசா. குணங்களை ஆளுகின்ற ஈசன் அவன். அதனாலதான் குணாதீஷா. குணாதீதா. குணாதீத்தனா குணங்களை எல்லாம் கடந்தவன் என்று பொருள் போது எல்லா குணங்கள் நீ சொல். நம்ம பேசிக்கிறோம் நம்மளுக்கு 50 விருத்திகள். அவ்வளவுதான் 50 விருத்திகள் தான் இருக்கா? பாபா சொல்றேன் ஃபியூச்சர்ல 50க்கு மேல விருத்திகள் போகின்ற. அதாவது இந்த இடத்துக்கு வந்து அவர் சொல்றாரு. ஆனா இதை கடந்து இந்த விருத்திகள்லாம் கடந்து வாழுகின்ற உயிரினங்கள் மனித இனங்கள் சில இதெல்லாம் வந்து இப்போ இந்த 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 யுகம் வந்து மாறி அடுத்தது வந்து சத்திய யுகமா மாறுன்றாரு இடத்துல. ஆனா இப்ப எத்தனையோ பிளாட்ல சத்திய யுகமா மாறினவங்க இருப்பாங்க. அத்தனை பேருக்கு சத்திய வென்றாதான் சத்திய யுகத்துக்கு ஒரு மனுஷனுக்கு போக முடியும். அப்போ நம்ம ஹியூமனுக்கு மட்டும்தான் இது வந்து அந்த ப்ரொபென்சிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுமே ஒழிய கட்டுப்பட்டு கிடக்குமே ஒழிய ஹியூமன் மைண்ட் தான் ஒழிய புருஷோத்தமுடைய குணம் என்பது என்னைக்குமே ப்ரொபென்சிட்டிஸ்க்கு கட்டுப்பட்டதல்ல. ப்ரொபென்சிட்டி என்பது அந்த வேலையே செய்யாது முதல்ல. ஏன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. வேலை செய்ய முடியாது. இது முதல் பார்ட். அப்ப அவருக்கு வந்து இந்த ப்ரொபென்சிட்டி கேள்விகள்லாம் கிடையாது. அப்ப அவர் ஹியூமன் ஃபார்ம்ல தானே இருக்கிறாரு. அவருக்கும் ஒரு ப்ரொபென்சிட்டி வேலை செய்யும்னா அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார்ல. உங்களுக்கு வந்து இப்ப கண்ட்ரோல் கொண்டு வர இதை வந்து நீங்க பண்ண போறீங்க இப்ப இனிமேதான். இன்னைக்குன்னு இல்ல என்னைக்கோ அவர் வந்து அந்த இதை வந்து எப்பயுமே அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதான் புருஷோத்தம். அப்போ ஹியூமன் புக் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த நீங்க ஒருவருடைய ஒரு உயிரினமா இருக்கக்கூடிய தாவர நிலையில இருக்கும் போதே அது உணர்வுகள் இருக்குது. அதுக்கு வந்து உணவு தேவைப்படுது. தாவரமா இருந்தாலும் உணவு தேவைப்படுது, காற்று தேவைப்படுது, பஞ்சபத வழி இது அதுக்குன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட். தண்ணி ஊத்தலைன்னா தாவரம் வந்து அடி போயிடுது, துன்பப்படுது. துன்பம் என்பது என்ன? ப்ரொபென்சிட்டிஸ் தானே. ஆனா ஆமா, பட் அதெல்லாம் வந்து இன்ஸ்டிங்க்டோட சேர்ந்த ஒரு ப்ரொபென்சிட்டி இருக்குது வழியா. பட் ஹியூமனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 50 விதமான இந்த ப்ரொபென்சிட்டிஸும் மேக்சிமம் அது வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு ஹியூமன் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொபென்சிட்டிஸ் வந்து ஃபுல்லி டெவலப்டா இருக்கு. ஆனா அங்கேயும் தொடங்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அது எல்லாமே சும்மா இன்ஸ்டிங்க்ட் தான். பட் இங்க அப்படி இல்லை. இந்த 50மே இண்டிவிஜுவலா எப்ப வேணாலும் ஆக்டிவ் பண்ணணும், ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? எப்ப எனி டைம். ஸோ அதனால ப்ரொபென்சிட்டிஸ் என்று சொன்னாலே அது வந்து ஹியூமன் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் 50 வந்து எப்படி மைண்ட் வந்து மற்ற உயிரினங்கள்ல இருந்து ஐந்தறிவுடைய உயிரினங்கள்ல இருந்து நல்ல விரிவடைந்த ஒரு மனமாக மாறுகிறதோ அப்போதான் அந்த ப்ரொபென்சிட்டிஸ் 50 ப்ரொபென்சிட்டிஸ்களும் ஃபுல்லி டெவலப்டா இருக்கும். அந்த ப்ரொபென்சிட்டியோடு தொடர்புடைய கிளான்ஸ் எல்லாருமே ஃபுல்லி டெவலப்டா இருக்கும். பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். பட் பிறக்கும்போது சில இதெல்லாம் குறைபாடோடு பிறக்கிற அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபுல்லி டெவலப்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிளாண்டுலர் இது அந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும்போது
உடல்நிலை பாதிப்புகள் பிறக்கிற குழந்தைங்களே பாதிப்போடு பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம ஃபுல்லி எல்லா ப்ரிப்பன்சிட்டியும் ஒர்க் பண்ணி சொல்ல முடியாது. எந்தெந்த ப்ரிப்பன்சிட்டி அதிகமாக வேலை செய்யுது, எந்தெந்த ப்ரிப்பன்சிட்டி டெட்ல இருக்குது, ஒர்க் பண்ணாம இருக்கு, இல்ல பாக்கணும்ல நம்ம ப்ராக்டிக்கல். ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின் போது எல்லா இதுவும் வந்து மனம் வந்து தெளிவாக வேலை செய்கின்ற ஒரு மனிதனுக்காக இருந்தால் 50 ப்ரிப்பன்சிட்டிஸுமே அங்க அங்க வெளிப்பட்டுடும். நான் என்ற குணம் வரும் பொழுது எல்லா ப்ரொபென்சிட்டிஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமா. ஸோ நான் என்ற தெளிவான அது வந்து சவுண்ட் மைண்டுக்கு தானே நான் என்றது இருக்கும். ஆமா. ஸோ இங்க வந்து கொஸ்டின் வந்து நான் என்ற அந்த உணர்வு எங்க தெளிவா இருக்குதோ அங்க ப்ரிப்பன்சிட்டிஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். சரிங்க. ஓகேயா? தெளிவா இருக்கியா? தெளிவா.